Hello friends, welcome to my channel Gayu Speaks, and this is Gayatri. Today we are going to start new class about Python. This is day 1 in Python, and before that I need to tell you something, that is I couldn't upload videos regularly in YouTube, but also our subscribers, some they are following our YouTube channel regularly. Thank you for that. And also one thing, now only I have started to learn Python, so if I make any mistake, just tell me in the comment. This video is going to be very simple, short and easy to learn, so let's start. First I need to tell you one thing, this video is for Python beginners, so I will give you one small intro, ஒரு சின்ன intro நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்து நிறையாலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் தான் இருக்குது. சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் பைத்தானை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவேன், அவ்வளோதான். இதான் இந்த டே 1ல் கொஞ்சம் சிம்பிள் இன்ட்ரோ தான். இந்த இன்ட்ரோ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஸ்டெப்ஸாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பைத்தானா என்ன, செகண்ட் ஸ்டெப் வந்து கோட்னா என்ன, தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபோர்த் ஸ்டெப் வந்து கொட்டேஷன் மார்க், அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப்ஸ் வந்து ப்ராக்கெட் must, and last வந்து we need to follow the coding rules. ஓகே, நான் தமிழை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஓகே, இப்போ அந்த 6 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, வாட் இஸ் பைத்தான்? பைத்தான் இஸ் அ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், வி யூஸ் இட் டு கிவ் டாஸ்க் டு கம்ப்யூட்டர்ஸ். பைத்தான் அப்படின்றது நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி அதோட லாங்குவேஜில் சொல்கிறது. வி யூஸ் இட் டு கிவ் டாஸ்க் டு கம்ப்யூட்டர்ஸ் மீன்ஸ் நம்ம கம்ப்யூட்டருக்கு ஒரு டாஸ்க்குன்னு இப்படி பண்ணி கூட நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அது நமக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பைத்தான், ஜாவா, C++, இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜ் இருக்குது, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். பட் பைத்தான் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன் கம்பேர்ட் டு ஜாவா அண்ட் C++. இப்போ ஹியூமன்ஸ் வி ஹாவ் லாங்குவேஜ் லைக் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, லைக் மெனி ஆஃப் த லாங்குவேஜஸ் there. So like that, computers also need some language like Python, Java and C++. So that's why when we give instruction to computers in their language, that will understand clearly and complete our task. Okay, let's move on to the next step, step 2. ஸ்டெப் 2 வந்து என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், சேம் திங் தான் அதுலேயும் இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போது ஸ்டெப் 2, வாட் இஸ் கோட்? ஹியூமன்ஸ் ஸ்பீக், கம்ப்யூட்டர்ஸ் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வி யூஸ் கோட் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஹியூமன்ஸ் பேசுகிறது கம்ப்யூட்டருக்கு புரியாது, ஹியூமன்ஸ் லாங்குவேஜ். ஸோ கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ் வந்து கோடிங் தான். ஸோ வி நீட் டு டெல் இன் தட் வே. ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பைத்தான் கமெண்ட், தட் மீன்ஸ் பிரிண்ட். பிரிண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஆன் த ஸ்க்ரீன் நம்ம பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹலோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹலோன்னு இருக்குது. ஸோ ஹலோன்னு நம்ம கொடுத்தோன்னா, நீ வந்து எனக்கு அவுட்புட் வந்து ஹலோ நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவுட்புட்டை அது ஹலோ அப்படின்னு கொண்டு வரும். இன்புட் நம்ம கொடுக்குறத அவுட்புட் வந்து ஹலோன்னு மட்டும் அது கொண்டு வரும். தட் இஸ் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா, கொட்டேஷன் மார்க். கொட்டேஷன் மார்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது அது நம்ம கொட்டேஷன் மார்க் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் தட் வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி மெசேஜ் அப்படின்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். நம்ம கொடுக்கல அப்படின்னா தட் வில் ஷோ சம் எரர். ஸோ கொட்டேஷன் மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பைத்தான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5. ஸ்டெப் 5ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராக்கெட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்கெட் நம்ம போடலை அப்படின்னா த சேம் திங் கொட்டேஷன் மாதிரி தான் அதுவும் வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ண தான் செய்யணும், இல்லைனா எரர் தான் வரும். டோட்டலி சின்ன மிஸ்டேக்னாலும் டோட்டலி கோடே தப்பாயிடும். ஸோ அவுட்புட் வந்து கிடைக்காது சரியா. லாஸ்ட் வந்து சிம்பிளி ஒரு ரிமைண்டர் தான், கம்ப்யூட்டர் ரூல்ஸை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட்டாக சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிடலாம். பிரிண்ட் அப்படின்றது வந்து நம்ம மெசேஜை வந்து ஷோ பண்ணும். நம்ம கொடுக்குற இன்புட்டில் வந்து பிரிண்ட் இருந்தால் தான் அது அவுட்புட் வந்து கரெக்டாக ஷோ பண்ணும். செகண்ட் வந்து கொட்டேஷன் மார்க் கொடுத்தா மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் மெசேஜை வந்து அது புரிஞ்சிக்கும். தேர்டு வந்து என்னென்னா, ப்ராக்கெட்ஸ் இஸ் வெரி நீடட், சேம் லைக் கொட்டேஷன் மார்க். அண்ட் கோட் கொடுத்தா மட்டும்தான் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணும். நம்ம லாங்குவேஜில் சொன்னால் அதுக்கு புரியாது. லாஸ்ட் வந்து எக்ஸாக்ட் டைப்பிங். நம்ம எக்ஸாக்டாக என்ன பைத்தானில் இருக்கோ அதுதான் டைப் பண்ணணும். வேறு மாதிரி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா எரர் தான் காமிக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். லெட்ஸ் கம்ப்ளீட் த கிளாஸ். Okay friends, thank you for watching the video. Don't forget to share, subscribe and comment.